ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான வேர்க்கடலை சட்னி. இந்த வேர்க்கடலை சட்னி வந்து ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ டெய்லி தேங்காய் சட்னி சாப்பிடும்போது போர் அடிக்கும். வேர்க்கடலை சட்னி வந்து உங்களுக்கு வேர்க்கடலையில் நட்ஸுக்கு ஈக்குவலான சத்து இருக்குது. அதனால் வேர்க்கடலை சட்னி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை, வரமிளகாய், உப்பு, பூண்டு, புளி, அவ்வளோதான். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. நீங்கள் ஈஸியாக சட்டுன்னு இட்லி வேகிற சமயத்தில் இந்த சட்னியை அரைச்சிடலாம். நிலக்கடலையை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா நான் மிளகா வந்து கலருக்காக பேடகே சில்லி 4, கார மிளகா வந்து 3 எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டுட்டு அரைச்சிட்டோன்னா நம்மளோட சட்னி ரெடி. இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான தாளிப்பு தான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவையான தாளிப்பு. பெருங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு சேர்த்துருக்கனால பெருங்காயம் அவ்வளோவா தேவைப்படாது. அப்புறமா இப்போ நம்ம அதை தாளிச்சதை கொட்டிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்மளோட வேர்க்கடலை சட்னி. 2 minutes இன்ஸ்டன்ட் சட்னி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சட்னி ரெசிபீஸ் நிறையா வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.